ஒரு சின்ன படம்னா கூட்டம் எப்பவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். நிறைய சின்ன படத்துக்கு வந்திருக்கும், என் படத்தையும் சேர்த்து. இன்னைக்கு என்னன்னு தெரியல, இவ்வளோ கூட்டம் இருக்கு. அதுக்கான காரணம் முதல்ல எனக்கு தெரியல. அதுக்கு ப்ரொடியூசரோட மனசு தான் காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிஆர்ஓ தான் காரணம். சக்தி நாளைக்கு இதே இடத்துல ஏன் பேனர் இருக்க போகுது. நாளைக்கு சார் ஆடியோ ரிலீஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல் நாள் நான் நடித்த படத்தோட ஆடியோ ரிலீஸ். இது வந்து பிரஜனை பற்றி சொல்லி ஆகணும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நட்பு, தம்பி. ரொம்ப எப்படி சொல்றது, இந்த ஆட்டோ ஓட்டின சமயத்தில் ஒரு ஒரு பயம். இவ்வளோ ஆசை வச்சிருக்கோம், என்ன மைலேஜ் கிடைக்கும் அப்படின்றப்போ ஈவினிங் அந்த ஆட்டோ ஸ்டாண்டை வந்து எப்படி பயன்படுத்துவேன்னா, ஒரு 9 மணி டிராவல், 9 டு காலையில் வரைக்கும் வண்டி ஓட்டுவோம். அந்த சமயத்தில் தூங்காமல் இருக்கிறதுக்கு கூட இருக்கவங்களுக்கு கதை சொல்லுவேன். கதை சொல்ல பழகின இடம் ஆட்டோ ஸ்டாண்ட். அப்போ இந்த கன்னிமாடம் கதை அந்த ஆட்டோ ஸ்டாண்டில் தான் உருவாகுது. இப்போ இந்த மாதிரியான ஸ்ட்ரகிள் மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ கூட தூக்கத்தில் கூட வரும். ஒரு முறை பிரஜன் மீட் பண்ணும்போது, நான் ஆட்டோ ஓட்டும்போது என்னவா இருந்தனோ அதே மனநிலையோட ஒரு நாள் பிரச்சனை ஒரு ஷூட்டில் பார்க்குறேன். நிறைய ட்ரீம்ஸ் வச்சுருக்கான், ஃபிட்டாக இருக்கான், நல்ல பையன், அழகாக இருக்கான், ஏன் வரல அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருந்தது. அப்போ எனக்கு தோணுச்சு, பிரஜனை வச்சு படம் பண்ணுவோம். இப்போதான் சொல்கிறேன், எனக்கு தெரியாது. கன்னிமாடம் படம் பிரஜனை வச்சு பண்ண வேண்டிய படம், மிஸ் பண்ணிட்டான். இப்போதான் சொல்கிறேன். ப்ரொடியூசர் வந்து ஸ்ரீராம் கூப்பிட்டு வராங்க. ஸ்ரீராம் தான் ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்தாங்க கன்னிமாடம். அப்போது அந்த ஸ்ரீராம்ங்கிற பையன் அந்த படத்தை எப்படியாச்சும் கொண்டுட்டு வந்துடணுன்னுட்டு என்கிட்ட பயங்கரமாக போராடுறான். ஒவ்வொரு முறையும் என்ன சொல்கிறான்னா, அண்ணா நீங்கள் ஹீரோ யாரை வேணா போட்டுக்கோங்க, ஹீரோ யாரை வேணா போட்டுங்க, இந்த படம் ஓடும், இந்த படம் ஜெயிக்கும்னு சொல்லி அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கான். அப்போ நாங்கள் ஒரு லிஸ்ட்டு போடும்போது நான் சொன்னேன், லிஸ்ட்டே போட வேணாம், பிரஜின் போட்டுக்கலாம் அப்படின்னோடனே அந்த ப்ரொடியூசரும் மலையாளி தான். அவரு பிரஜின் எனக்கு கூட தெரியுமே, அவரை போட்டுக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 10 நாள் டிஸ்கஷன் பிரஜின் வச்சு தான் போச்சு. அவன் வருத்தப்படுவான்ட்டு நான் அது வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்புறம் கடைசியா நன்றி கடனா நான் என்னன்னா, அந்த பையன் ஸ்ரீராம்ங்கிற பையன் அதுக்கு உழைக்கிறத பார்க்க போகும்போது, இந்த இவ்வளோ ஹார்டுக்கு போகிறான் அந்த பையன், இவனுக்கு ஏதாவது நம்ம திருப்பி செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு, டெய்லி முடி தாடியெல்லாம் வளடான்னு சொல்லிட்டு அந்த பையனை நான் ஹீரோவை போட்டு அந்த படம் பண்ணேன். இந்த நேரத்தில் அதெல்லாம் சொல்லிடுறேன். ஆனால் பிரஜினுக்கு ராமன் நெக்ஸ்ட் ஃபிலிமில் ஹீரோ பண்ண முடியாத சூழல், ஒரு பெரிய ஹீரோ பண்ணுறாங்க. நிச்சயமாக பிரஜின் அந்த படத்தில் மிகப்பெரிய லெவலில் வெளியில் வர்றதுக்கான வேலையை நான் கட்டாயமாக செய்வேன். அதுக்கு முன்னாடி பிரஜின் வந்து கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த படத்தை பண்ணேன். அதில் எனக்கு ஒரு நல்ல நட்பு கிடைச்சது. ப்ரொடியூசர் தாமோசர் கிடைச்சாரு, இயக்குனர் மொத்த நல்ல டீம் கிடைச்சிது. அதில் இந்த ப்ரொடியூசர் பற்றி சொல்லணும்னா பயங்கர இன்னசென்ட். வழக்கமா இப்ப நீங்க ட்ரெய்லர் பாடல்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு ஒரு அளவீடு இருந்திருக்கும். அது எப்படி அளவீடு இருந்திருக்கும்னா, நீங்க லோகேஷ் கனகராஜ் சார் படம் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அந்த பக்கம் இன்னொரு பெரிய இயக்குனர் படம் கார்த்திக் சுப்ராஜ் படத்து ட்ரெய்லர் சாங்ஸ் பார்த்துருப்பீங்க. கம்பாரிசன் இருக்காது, என்ன கம்பேரிட்டிவே இல்லாம ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் தெரியும். அது நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க, நானும் ஃபீல் பண்ணுவேன். சினிமாக்காரர்களா இருக்கக்கூடிய பர்டிகுலரா பத்திரிகைக்காரர்களுக்கு அது நன்றாகவே புரியும். பட் ஆனா நான் இதை எப்படி உணர்றேங்கிறத சொல்லிடுறேன். ஒரு அஞ்சு கிளாஸ் மீன் கண்ணாடி கிளாஸ் வைக்கிறோம்னு வச்சுங்களேன். 50 ml, 100 ml, 150 ml, 200 ml, ½ லிட்டர் அப்படின்னு வச்சுட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு எந்த கிளாஸ் கிட்ட கேட்டாலும் நான் ஃபுல்லாக இருக்கேன்னு தான் சொல்லும், அது நிறைஞ்சதுக்கு அப்புறம். அப்போ யார் யாரு எந்தெந்த இடத்துல எந்தெந்த கற்பனை எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதைத்தான் எழுதுறாங்க. அப்படி எழுதும் பொழுது அந்த கற்பனையை அவங்க முழுமையாக தான் பண்றாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இயக்குனரும் சினிமா செய்யும் பொழுது அவர்கள் அறிவு, அவங்க உழைப்பு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவங்க இருக்க இடம், அவங்க வந்த வழி, அவங்க 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 எழுத்து எல்லாமே அவங்க வாழ்வியலை சுற்றி இருப்பதனால் நிச்சயமாக நீங்க பார்த்த ட்ரெய்லரோ பாடல்களோ ரொம்ப முழுமையான பாடல்கள், முழுமையான வரிகள், நல்ல இசையமைப்பு, அப்படித்தான் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பார்க்கணும். பர்டிகுலரா பத்திரிகையாளர் நீங்க வந்துட்டு இங்க இருக்க எல்லாத்தையும் விட அதிகமான புரிதலை கொண்டவர்கள் நீங்க தான். ஏன்னா நாங்கெல்லாம் கூட ஒரு ஆடியோ ரிலீஸ் வரோம், இது ஒரு ஆடியோ ரிலீஸா இருக்கும், பார்த்தா நாளைக்கு என்னது இருக்கும், அதுக்கப்புறம் 6 மாசம் வர மாட்டோம். நீங்க டெய்லி ஒரு ஆடியோ ரிலீஸ்க்கு வர்றீங்க, டெய்லி ஒரு பேச்சு பாக்குறீங்க, டெய்லி ஒரு ட்ரெய்லர் பாக்குறீங்க, டெய்லி. உங்க எல்லாத்தையும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நீங்க ஒண்ணுதான் வந்து அப்ஸ் அண்ட் டவுன் ரொம்ப கரெக்டா எழுதுறவங்களாகவும் பிரதிபலிக்கிற ஆட்களாகவும் இருக்கிறீங்க. அதனால உங்ககிட்ட மன்றாடி கேட்பது, இங்க நடக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன தவறுகள் இருக்குல்ல, அது பெரிய படங்களுக்கு கூட எழுதுங்க, சிறிய படங்களுக்கு தவறு எழுத வேண்டாம்.
நான் பிரஸ் கிட்ட எல்லார்ட்டுமே கேட்டுக்கிறது அதுதான். அதே மாதிரி பெரிய படங்கள் நீ பாதிப்படைய செய்யுங்கன்னு நான் சொல்லலை. ஒருத்தர் தள்ளி விட்டா அவங்களால போய் ஸ்டாண்ட் பண்ணி நிக்க முடியும்னா கூட நீங்க இடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. இவன் தள்ளி விட்டா காணாம போயிடுவான். அவனை தள்ளி விடும்பொழுது பாவம், அது ரொம்ப தப்பாகி போயிடும். தாமஸ் சார் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் அந்த படம் எடுக்கும் பொழுது அந்த பணத்தை எங்கேருந்து எடுக்கிறாரு அப்படிங்கிறத நான் கண்கூடா பார்த்தேன். அது எங்கெங்கெல்லாம் வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்ப இந்த மாதிரியான ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு போட்ட காசை எடுத்துட்டாங்கன்னா நிச்சயமா அவர்கள் ரொம்ப நேசிச்சுதான் அந்த சினிமாவுக்கு வந்திருப்பாங்க. அவரை நீங்க தனியா கூப்பிட்டு கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படம், எனக்கு இதன் மூலமாக 2 மடங்கு லாபம் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையோட தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த லாபத்தை நம்ம கட்டாயமா எடுத்துக் கொடுக்க வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். அதுக்கு என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர், என்னுடைய சகோதரன் வினேஷ் அவர்களுக்கு, என்னுடைய ஜெனிஸ் அவர்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் முதல்ல சொல்ல வேண்டியதை பின்னாடி சொல்றேன். இங்க வந்திருக்கக்கூடிய சீஃப் கெஸ்ட், நான் கூட நேற்று நைட்டு ஷூட்டிங் வந்து எனக்கு 6 மணிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபிளைட் பிடிச்சி நான் இந்த படம் ஆடியோ ரிலீஸ்க்காக தான் வந்தேன். ஏன்னா நான் சின்ன படங்களை ஆதரிங்கன்னு சொல்றேன்னா, நான் இன்னைக்கு எங்க ஷூட்டிங்ல உட்காந்துருந்தேன்னா அப்புறம் நான் என்ன மனுஷன்? அதுக்காக வேகமா ஃபிளைட் பிடிச்சிட்டு நான் வீட்டுக்கு கூட போகாம இங்க வந்தேன். தலையில ஒரு சின்ன மேக்கப் இருக்கு, அது தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் அந்த கேப் போட்டு கண்ணாடி போட்டு மறைச்சு வச்சிருக்கேன். அதையும் சொல்லிடுறேன். இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிற நம்முடைய திரு கே பாக்கியராஜ் சார் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எல்லா சின்ன படங்களுக்கும் அவர் தான் ஆதரவு தராரு. அண்ணன் ராஜன் அவர்கள் இங்க இருக்க எல்லா திரைப்படங்களுக்கும் அவர் தான் வந்து கூவி இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். திரும்ப என்னுடைய சகோதரர் மோகன்ஜி அவர்கள் தம்பிக்காக வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த மேடையை நிரப்புவதற்கு கொஞ்சம் பேர் வந்து மனசார வந்து உட்காரணும். நான் என்ன சொல்றேன், எல்லாருக்குமே உதவி செய்யற மனநிலை இருக்கும். கார்ல போயிட்டே இருப்போம், ஒருத்தர் பிச்சை கேட்டா கண்ணாடி இறக்கி போடுவோம். நம்ம கிட்ட ஒரு அமீர் சார் சொன்ன மாதிரி ஒருத்தர் பிச்சை கேட்டு சேஞ்ச் வாங்கி 10 ரூபாய் போட்டுட்டு அவங்க 500 ரூபாய் போட்டுக்கலாமே, பின்னாடி ஃபீல் பண்ணேன்னு சொன்ன மாதிரி எங்களை மாதிரி ஆட்களுக்கு வந்து ஒரே பகிரசர் மிகப்பெரிய இமயம் அவர் வந்து உட்கார்ந்துருக்காரு இல்லையா. அதற்கு பிறகு வந்து இயக்குநர்கள் தற்போது ஹாட்டா இருக்கவங்க ஒருத்தவங்க இப்ப மோகன்ஜி உட்கார்ந்துருக்க மாதிரி இன்னும் 2 பேர் உட்கார்ந்து இந்த அவை சிறக்கும். அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு முதல் படத்துக்கு அது கிடைக்காம நான் பயங்கரமா போராடி எனக்கு அடிஷனலா அது கிடைச்சது காரணம் நான் ஆக்டரா இருந்ததுனால எனக்கு கிடைச்சது. இல்லைன்னா எனக்கும் அதே நிலைமை தான். இப்போ 2வது படம் நாளைக்கு வந்து திரு வெற்றிமாறன் அவர்கள் வந்து மிடில் உட்கார போறாங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, வெற்றி சார்கிட்ட போய் நான் கேட்டேன், என்ன அவருக்கு யாருமே தெரியாது. நம்ம சொன்னப்போ நான் கன்னிமாடம்னு ஒரு படம் என்ன கேள்விப்பட்டேன் சார், அந்த படம் நசுக்கப்பட்டதுக்கான காரணம் உங்களை மாதிரி யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணி இருந்தா பெட்டரா வந்திருக்குமே அப்படின்னு. அப்படியா, நான் சப்போர்ட் பண்றேன், உங்க அடுத்த படத்தை காட்டுங்க அப்படின்னாரு. நான் நம்பல. அடுத்த படத்தை போய் காமிச்சேன். அந்த படத்தில் இருக்கிற சில குறைகளை சொன்னாரு. அந்த குறைகளை பூரா நிவர்த்தி பண்ணி எடுத்துட்டு போனேன். வெற்றிமாறன் அப்படின்னாரு. வெற்றிமாறன் வழங்கும் சார்னு போட்டோன்னா படத்தோட மைலேஜ் எங்கேயோ போயிடுச்சு, வியாபாரம் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு லோகேஷ் சாரை வந்து ரிலீஸ் பண்ண சொன்னேன், எங்கேயோ இருக்காரு. லோகேஷ் சார் சொன்னாரு, நீங்க திரும்ப சின்ன திரைப்படங்களுக்காக பேசிட்டே இருக்கீங்க, உங்க திரைப்படத்திற்கு நான் ஆதரவு தருகிறேன்ட்டு அவர் தான் நாளைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாரு. சோ இப்பதான் ஒவ்வொருத்தரங்க முன் வர்றாங்க இந்த மாதிரி சிறிய படங்களை காப்பாற்றுவதற்கு. அதே மாதிரி இந்த சிறிய பெரிய திரைப்படங்களுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த பேச்சை நான் நிறுத்திக்கிறேன். அதே மாதிரி மலையாளத்தினுடைய மிகப்பெரிய எழுத்தாளர், என்னுடைய பெரிய ரோல் மாடல் குரு, நிறைய திரைப்படங்கள், மம்முட்டி சாரோட எல்லா சிபிஐ டைரி குறிப்பு அத்தனையும் நான் இப்ப கடைசியா எழுதின ஒரு ஸ்கிரிப்டுக்கு உங்களுடைய எல்லா திரைப்படங்களையும் பார்த்துட்டேன். அதுல இருக்கு சின்ன நுவான்சஸ்லாம் வந்து நாங்கள் திருடி இருக்கோம், மன்னிச்சுக்கோங்க. இப்போ ஒரே உதாரணம் சொல்லி இதை முடிச்சுக்க விரும்புறேன். சினிமா குடும்பம் சொல்லிக்கிட்டே இருக்கிற இடத்துல நிறைய சம்பாதிக்கிற தகப்பனா இருக்கிற குடும்பம், 3 வேளை உங்களுக்கு சோறு போடுற தாய் இருக்கக்கூடிய குடும்பம், உங்களுக்காக சப்போர்ட் பண்ணக்கூடிய சகோதரன் இருக்கக்கூடிய குடும்பம், சகோதரி இருக்கக்கூடிய குடும்பத்துல சகோதரனுக்கும் சகோதரிக்கும் திருமணம் ஆனால் அங்கே 4 குழந்தைகள் விளையாடக்கூடிய குடும்பம் என்று சொன்னால் சிறிய திரைப்படங்கள் என்பது குழந்தை. நீங்கெல்லாம் அப்பா அம்மாவா இருந்து இந்த குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்கு, கடமை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.